எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 41 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் விளையாட்டு விடுதிகளில் கிட்டத்தட்ட 2500 பேர் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு பயிற்சி பெற்று வருகிறோம். எங்களுக்கும் அந்த வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆட்சிக்கு வந்தால் இந்த துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றால் உடனடியாக முதல் கையெழுத்து அதுதான் என்று சொன்னார் எங்கள் இளந்தலைவர். வாய்ப்பில்லாமல் இருக்கலாம், நம் வீட்டு பிள்ளைகள் ஏசி கேட்டால் உடனடியாக வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகம் விழிப்பதற்கு முன்பாக விழிக்க வேண்டும். பறவைகள், குயில் இவர் கூவுவதற்கு முன்பாக அவன் விளையாட்டு மைதானத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் அவன் அந்த தங்குகின்ற அறையில் சரியான அவர் நிம்மதியான உறக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதனால் 1 கோடி ரூபாய் தான் வரும். தயவு செய்து அவர்களுக்கு அந்த விளையாட்டு விடுதி மாணவர்கள் நலன் கருதி ஏசி பொருத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி கடந்த கால ஆட்சியில் அந்த விளையாட்டு விடுதியில் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. எவ்வளவு நேரம் நாம் ட்ரைனிங் போகிறோம், எவ்வளோ கலோரி நமக்கு பயன் ஆகுது, எவ்வளோ நேரம் நாம் உறங்குகிறோம் போன்றவருக்காக அந்த விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. இப்பொழுது புதிதாக விளையாட்டு விடுதியில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு அது இன்னும் வழங்கப்படவில்லை என்று தகவல் வருகிறது. எனவே அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசினுடைய கோரிக்கையாக தேர்தல் அறிக்கையில் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்குகின்ற வகையில் சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கிராம பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 4 ஒலிம்பிக் அகாடமி சென்னையிலே நேரு விளையாட்டு அரங்கிலே, திருச்சியிலே திருவரம்பூர் அருகில் உள்ள இளந்தப்பட்டி என்ற கிராமத்தில் 47.87 ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முதல் கட்டமாக 50 கோடி ரூபாய் அங்கே பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த பகுதி டெல்டா எங்க புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட இங்கிருந்து வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்காக இன்னும் இந்த ஆண்டு கொள்கை விளக்க புத்தகத்தில் படித்து பார்த்தேன். 100 கோடி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனை ஒதுக்கி அந்த ஒலிம்பிக் அகாடமியை தொடங்கி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.